அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசோதா என்னென்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026. இது ஒரு முக்கியமான ஒரு மசோதா. இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கனிமங்களாக இருக்கட்டும், கனிமங்களை தாங்கக்கூடிய நிலங்கள் மீது வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருந்தது. அதான் இருந்தது. ஏற்கனவே 2024 ஏறத்தாழ 9 நீதிபதிகள் கூடிய ஒரு அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு மிக தெளிவாக, அதாவது கனிமங்கள் தாங்கும் நிலங்களை மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்குத்தான் உள்ளதுங்கிறது தெளிவாக அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் இதுக்கான ஒரு சட்டம், அது என்னன்னா, நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் தாங்கிய நிலங்கள், இதுக்குண்டான சட்டம் 2024-25 அந்த சட்டங்களை இயற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 2025 நம்ம அரசாங்கம் வரி விதிச்சிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கடந்த 2025-26 ஆண்டில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மூலம் கிடைச்ச வருவாய் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4395 கோடி. இதில் 2225 கோடி இந்த மினரல் பேரிங் லேண்ட் டேக்ஸ், அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது வரி. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு மசோதா, ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதா இது என்னன்னா, ஒன்றிய அரசுடைய இசைவு இல்லாமல், அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மாநிலமோ கனிமங்கள் குறித்த எந்த ஒரு வரிகளை விதிக்கிறதோ, இல்லாட்ட கனிமங்களை தாங்கும் நிலங்கள் அது மேலே எந்த வரியை விதிக்க முடியாத ஒரு மசோதா தான் இந்த மசோதா. இது சம்பந்தமாக எதிர்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட இது சம்பந்தமாக ஒன்றிய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவரவே நேரில் நாங்கள் சந்தித்தோம். இது மாநிலங்களுக்கு பெரிதும் பாதிக்கும் ஒரு புதிய ஒரு மசோதான்னு சொல்லிட்டு, இதில் கண்டிப்பாக இதை இது அதாவது சுயாட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரானது. இன்றைக்கி தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பாஜக மாநிலம் பொறுத்தவரைக்கும் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த திருத்த மசோதா நீங்கள் கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, நிதி சார்ந்த ஒரு பின்னடைவை உருவாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அதனால் இது சம்மந்தமாக நாடாளுமன்றத்தோட நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அங்கே இதை நம்ம விவாதிக்கணும். அது இல்லாமல் மாநில அரசுகள்கிட்ட நீங்கள் பேசிட்டு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அவங்க அதுக்கு முன்னாடி அவரோட விளக்கத்தை ஒன்றிய அமைச்சர் கொடுத்துருந்தாரு, பரிசீலிப்போன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அடுத்த அவங்க உடனே அடுத்த நாடாளுமன்றத்தில் மக்களவையிலையும் சரி மாநிலங்களையும் சரி 2 சபையிலையும் இந்த இதை நிறைவேற்றிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் அங்கே மக்களவையில் பொறுத்த வரைக்கும் சபாநாயகர்கிட்ட இதில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 90ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கிளாஸ் தான் அதான் சொல்லுது, மாநில அரசுகள் அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் சம்மந்தமாக வரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய இசைவு, ஒத்துழைப்பு, அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் இந்த வரிகளை விதிக்க முடியாதுங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 90ன்னு இருக்குது. இது கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகருக்கு நான் ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன். நான் அவர் அதை அமைச்சிருந்தார். என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்மந்தமாக சபாநாயகர் கொடுத்துருந்தாங்க. இருந்த போதிலும் பொறுத்த வரைக்கும் எந்தவித விவாதம் இல்லாமல் 2 சபையில் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நான் நம்முடைய தமிழ்நாடை சார்ந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களை இது சம்பந்தமாக சொல்லியிருந்தனால இது முக்கியமான ஒரு திருத்த மசோதாங்க. இது நம்ம எதிர்க்கட்சிக்கு அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இருந்தாலுமே அங்கே நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இதை அவங்க
திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு திரும்பி பெறணும். அதுக்கு வந்து தமிழக அரசு குறிப்பாக எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க ஒப்புதல் அதுக்கு இல்லை, கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி மசோதா வந்து இப்போது அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக சட்ட ரீதியான இதுக்கு உண்டான முன்னெடுப்பில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய செல்வன் அவர்கள்ட்டையும் நேரில் சந்தித்து நான் சொல்லியிருந்தேன். அவரும் இதை சொன்னார். அவர் சொல்லும் பொழுது சென்ற ஆண்டு 2025-26 பொறுவரைக்கும் கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் பட்ஜெட்டில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி நாங்கள் இந்த கனிமங்கள் மூலிமா கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் சம்பந்தமான வரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 11,000 கோடி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆமாம் நான் சொல்லியிருந்தேன். நான் படிச்சிருந்து சொன்னேன். இதன் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுடைய மொத்த கடன், தமிழ்நாடு அரசுடைய கடன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 லட்சம் கோடி. அதில் வந்து நம்முடைய ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட 1,22,000 கோடி ஏறத்தாழ. ஏற்கனவே கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. ஜிஎஸ்டி 2017 அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இது போன்ற கனிமங்கள் இது போன்ற இதில் தான் ஒரு 3-4 இதில் தான் நமக்கு நிதி தமிழ்நாடு அரசாங்கங்கள் மாநில அரசாங்கம் நிதியே கிடைக்குது. இதில் வந்து அவங்க கை வைக்கும்போது மொத்தத்திலையும் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாமல் ஒன்றிய அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். இது வந்து என்னன்னா, நீங்கள் ஆரம்பத்திலே அரசியல் சாசன சட்டப்படி நிலங்கள் மீது முக்கியமாக ஸ்டேட் சப்ஜெக்ட் அதில் வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு அப்படி ஒரு இது வந்து மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாக்குன்னு சொல்லிட்டு இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மாநில அரசுகளுடைய நிதி ஆதாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அன்பு திரு ஜோசப் விஜய் அவர்களும் இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நல்ல விஷயங்க. அவர் நன்றி தெரிவித்தார். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்கான முயற்சி எடுத்துக்கு நன்றி தெரிவித்தார். கண்டிப்பாக தமிழக அரசு இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும் அவர் சொல்லியிருந்தார்.